அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் துணை பதிவு 111 சுற்றுலா செல்வம் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்தியாவில் எல்லா இன மொழி மத மக்களிடையே பரவி இருப்பது பயணங்கள். பெரும்பாலான பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் ஆகும். கால்நடையாகவோ காவடிகள் தூக்கியோ காவி வேட்டி அணிந்தோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ஒரு பயணம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயம் இருக்கும். அணியும் ஆடைகள் மாறுபட்டிருக்கலாம், ஆனால் பிரார்த்தனைகளில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தினருமே தன் வாழ்நாளின் கடமையாக ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் தொழுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அவரவர் மதத்தில் இயேசு கிறிஸ்து, மேரி மாதா, மரியன்னை, அல்லாஹ், முகமது நபி, சீக்கியர், ஜைனர், புத்தர் என அடிக்கடி, அதுவும் அவரவர் சூழ்ந்து வாழும் இடத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்குமானால் அங்கே வழிபாடு கொண்டாட்டங்கள் ஏராளம் தாராளம். இந்தியாவில் மதத்தினரிடையே மக்களிடையே ஒற்றுமை உணர்வு புரிதல் அதிகமாக இருக்கின்றன. அதன் காரணமாக அவர்களுக்குள் கலவரங்கள் மிக மிக குறைவு. ஒரு மதத்தினருக்கு சொந்தமான இடங்களில் மற்றொரு மதத்தினர் வாழ்வதும் வியாபாரம் செய்வதும் வழிபடுவதும் வாடிக்கைகளாக இருக்கின்றன. இவையெல்லாம் நாம் நன்முறையில் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். அந்தந்த ஊர்களில் 5-6 கிலோமீட்டர் சுற்றளவு என விரிந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு என எடுத்துக்கொண்டால் மக்கள் நகர்வு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு என வரும்போது அவை ஒரு நாளாகவும் இருக்கலாம், அதற்கு குறைவாகவும் இருக்கலாம். மனவகையிற்கு இடமளிக்கின்றன இது போன்ற பயணங்கள். கூடி பேசுதலும் உறவுகளை சந்திப்பதிலும் என உள்ளத்தில் உற்சாகம் பிறக்கின்றன. இன்னும் சற்றே 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் ஒரு நாளை தாண்டி பயணம் செல்லும் போது அந்த சுற்றுலா மகிழ்வின் எல்லைக்கு செல்கின்றன. 4 மணி நேர பேருந்து பயணத்தில் சேர்ந்தடைய வேண்டிய இடத்தை மக்களில் சிலர் கூட்டமாக குழுவாக பயணமாக மேற்கொள்ளுகின்றனர். கால்நடையாக செல்கின்றனர். ஆங்காங்கே முகாமிடுகின்றனர். ஏரில் தங்குகின்றனர். விடியல் காலை கால்நடை பயணத்தை தொடர்கின்றனர். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பொதுமக்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்வதும், அதே பழனிக்கு 40 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஊர்களில் இருந்தும் குறைந்தது 3 நாட்கள் பயணிப்பதும் இன்றும் உள்ளன. அதுபோன்று அன்னை வேளாங்கண்ணி, சென்னை திருத்துறை பூண்டி மாதா, நாகூர் தர்கா, திருச்செந்தூர் என பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. பயணங்கள் காசி, கயா, கைலாயம், மெக்கா, மெதினா, ஜெருசலம் என பல நாட்கள் நீடிக்கின்றன. ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாக்கள் மட்டுமின்றி ஆங்காங்கே இயற்கையின் அழகை அனுபவிக்க செல்வதும், செல்லும் வழியில் சுற்றுலா நிரம்ப இடங்களை பார்ப்பதும் சுற்றுலாவில் முக்கிய நிகழ்வாகவும் மகிழ்ச்சியை தருகின்ற அமைவாகவும் அமைகின்றன.
ஒருவர் தன் வாழ்நாளை நீடிக்க செல்ல விரும்பினால் ஆண்டிற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது 3 நாட்களாவது இல்லத்தை சொந்த ஊரை விட்டு சுற்றுலா செல்வதை கடைபிடிக்க வேண்டும். சுற்றுலா செல்வதன் மூலம் நம் மகிழ்ச்சி கூடும். மகிழ்ச்சி கூடுதல் மூலம் நம் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும். சுற்றுலாவின் மூலம் வரும் வருவாய் மட்டுமே நம்பி பல நாடுகள் உள்ளன. அவைகள் சுற்றுலா வரும் பயணிகளை நம்பி காத்திருக்கின்றன. இன்று சுற்றுலா என்பது பல்வகை பொருள்களில் ஆன்மீகம், விஞ்ஞானம், வியாபாரம், ஆரோக்கியம், மலையேற்றம், விளையாட்டு, இயற்கை, மலைகள், வளங்கள், நதிகள் என பறந்து விரிந்து பயணிக்கின்றன. எந்த வகை சுற்றுலாக்கள் என்றாலும் அவை மனதிற்கு மகிழ்வை தருகின்றன. மகிழ்ச்சி பெறுதல் மூலம் நம் உடல்நலம் மேம்படும். நம் உடல்நலம் மேம்படுவதன் மூலம் நாம் வாழும் காலம் கூடும். எனவே நாம் அடிக்கடி சுற்றுலா செல்வோம். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்தினை தெரிவியுங்கள். சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி.